வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம கூட அரசியல் களத்தில் உரையாடுறதுக்காக இணைந்திருப்பவர் பிரபாகரன். தமிழினத்தில் 2009 இனப்படுகொலைக்கு பிறகு ஒட்டுமொத்த தமிழினம் மிகுந்த மன உளைச்சலில் இருந்தப்போ, அந்த மன உளைச்சலின் வெளிப்பாடாக அந்த இனப்படுகொலைக்கு சூத்திரதாரியாக இருந்த ஒரு நபரை செருப்பால் அடித்த, அதை அப்படி தான் சொல்லணும், செருப்பால் அடித்த ஒரு மாவீரன், அந்த பெயருக்கு காரணமான மாவீரன் பிரபாகரன் நம்ம கூட இருக்கார். வணக்கம். வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சிறப்பு. நாங்கள் அந்த 2000 இனப்படுகொலை நடந்த காலத்தில் எல்லாருமே ரொம்ப மன உளைச்சல் இருந்தோம். ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி அரசியல் பேசக்கூடிய எல்லாருமே அந்த இனப்படுகொலைக்கு பின்னாடி தான் களத்துக்கே வர்றாங்க. இந்த அரசியலை மாற்றி பார்க்குறாங்க, யோசிக்கிறாங்க. அது வரைக்கும் திராவிட ஆதரவாளர், நானும் திராவிட ஆதரவாளராக இருந்தேன். ராமசாமியார் புகழ் பாடிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கு பிறகு தான் நம்ம எல்லாத்தையுமே மறுபரிசீலனை செய்கிறோம், திராவிடம் பேர் அப்படிங்கிறதுலாம். இப்போ அந்த இனப்படுகொலை நடந்தப்போ நீங்கள் எல்லாருமே இதாக இருந்தோம். ஆனால் நீங்கள் அந்த எம்கே நாராயணன் அப்படிங்கிற ஒருத்தரை தமிழ்நாட்டில் வச்சு நீங்கள் அவரை காலனியால் அடிச்சிங்க. அந்த அளவுக்கு போக வேண்டியதுக்கான காரணம் என்னங்கிறத நம்ம போவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களை பற்றி சொல்லிடுங்க. என்னோட பேர் நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, நீங்களா வச்சுக்கிட்டீங்களா அந்த பேரை? ஆமாம், நான் கூட அதுதான் கேட்டேன். ஆமாம், அது நானே வச்சுக்கிட்டது இல்லைங்கய்யா, அது எங்கள் அம்மாச்சி வச்சது. அது ஏன்னா மலையகத்தில் இருந்து அவங்க இங்கே வந்ததுக்கு பிறகுங்கய்யா, மலையக தமிழர்கள் ரொம்ப கொடுமைக்கு ஆளாகினாங்க. மலையக தமிழர்கள் இல்லை, தாய்நாடை விட்டு வெளியில் போன அனைத்து தமிழர்களுமே சொல்ல முடியாத கொடுமைக்கு ஆளாகினாங்க. இன்றைக்கும் நீங்கள் உலகம் முழுவதும் உள்ள சிறைகளில் ஏறக்குறைய 100 நாடு சிறைகளுக்கு போனால் கண்டிப்பாக 4 தமிழர்கள் இங்கே சிறையில் இருப்பாங்க. கேள்வி கேட்கவே ஒரு ஆள் இல்லாத ஒரு அநாத கூட்டம் மாதிரி தமிழர்கள் இன்றைக்கி கொண்டு இப்படி தாங்க இருக்குது. எந்த சிறைக்கு போனாலும் வாடிக்கை தான் கிடக்குறாங்க. நம்மளுடைய இந்திய வெளியுறவுத்துறையும் அந்த தூதரகம் இவங்கெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை. ஆனால் வேறு நாட்டு தூதரகங்கள்லாம் தங்களுடைய ஒரு பிரதிநிதி உள்ளே கிடந்தா கூட வந்துடுறாங்க. ஆனால் இப்படி தான் நம்மளுடைய நிலை இருக்குது. எங்கள் அம்மாச்சி தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கு பிறகு எங்கள் பெரியம்மா ஒருத்தவங்க இருந்தாங்க மலையகத்தில். கடித போக்குவரத்தில் இருக்கும்போது வருஷமுள்ளா சோகம்தான். நம்மளை சிங்களவன் தாக்கிட்டான், மானபங்கப்படுத்திட்டான் அப்படிதான். ஆனால் திருப்பி கடிதம் வருது, இந்த மாதிரி 73 நாளுகளுக்கு பிறகு வருது. இப்போ நம்ம மலையக தமிழர்கள் ஒட்டுமொத்த தமிழர்கள் மேலேயே சிங்களவருடைய பார்வை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, நம்மளை சீன்றதை நிறுத்தியிருக்காங்க. அதுக்கு இந்த மாதிரி திருப்பி அடிப்பாங்க. இப்போ இந்த மாதிரி தம்பி பிரபாகரன் ஒருத்தர் வந்திருக்காரு. ஏன்னா மலையக பகுதியில் தோட்டப்பகுதியில் இந்த புத்தகங்கள் தலைவரை பற்றி எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தான் எங்கள் அம்மாச்சிக்கு எல்லாம் தெரிஞ்சு எனக்கு அந்த காலகட்டத்தில் எனக்கு பிரபாகரன் பேர் வச்சாங்க. அப்போ தான் நீங்கள் பிறந்திருந்தீங்க? ஆமாங்கய்யா, அப்போ தான் 80களுக்கு பிறகு. எல்லாம் வேற பேர் வச்சுட்டு பேர் மாற்றினாங்களா? இல்லை, பிரபாகரன் தான் பேர், ஒரே பேர் அதுதான், வேற எந்த மாற்றமும் இல்லை. எங்கள் அம்மாச்சி சொன்ன ஒரே இது. அதே மாதிரி எந்த ஊர்? எனக்கு சொந்த ஊர் புதுக்கோட்டை பக்கம் அறந்தாங்கய்யா. நமது பகுதிகளில் அதிகமாக புதுக்கோட்டைங்கிறது அந்த மண்ணுக்கே ஒரு இப்படி ஒரு வரலாறு நிறைய இருக்கு. பல போராளிகள் அங்கே இருந்தாங்க. நிறைய கடற்கரை ஓரங்களில் இருந்து உதவிகள் எல்லாம் செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. நானே அந்த முயற்சியில் மலேசியாவில் இருக்கும்போது என்னுடைய பாஸ்போர்ட்டை எனக்கு பர்மிட் ரெனியூவல் பண்ணி கொடுக்காம என்னை ஓவர் சைடில் விட்டார். அந்த என்னை கூட்டிகிட்டு போனவர். அதனால் நான் அங்கே போகிறதுக்கு இருந்தேன். ஆனால் என்னுடைய கெட்ட நேரம் போக முடியலை. என்னுடைய நான் மலேசியாவுக்கு போகும்போது எங்கள் அம்மாச்சி என்ன சொன்னாங்க தெரியுமா? எனக்கு திருநீர் பூசி விட்டு போகும்போது, தம்பி நான் நீ உன்னை அனுப்புகிறோம், நீ போய் எங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்குறியோ இல்லையோ, ஆனால் உன் பேரை மட்டும் கெடுத்துறாத, உனக்கு நாங்கள் அந்த பேர் வச்சிருக்கோம். எங்கள் அம்மாச்சி சாகுற வரை அந்த பேர் மேலே அவ்வளோ. என்ன அம்மாச்சி பேர்? எங்கள் அம்மாவோட அம்மா. என்ன பேர்? அவங்க பேர் மீனம்பாள்னு. மலையகத்தை அவங்க பிறந்ததெல்லாம் மலையகத்திலே தான். ஏறக்குறைய அந்த மலையக தமிழர்களோட இதை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த பேரை நான் வெளிநாட்டுக்கு போகும்போது திருநீர் பூசி விட்டு சொன்னதே அதான், நீ எங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்குறியோ இல்லையோ, நீ சம்பாதிச்சு கொடுத்து நாங்கள் இருக்கோம். பாட்டிக்கு அந்த வயதில் அவர்களுக்கு இந்த தெளிவு இருந்திருக்கு. ஆமாங்க. அதே மாதிரி இன்னொன்று நான் சொல்கிறேன், காங்கிரஸ் கட்சியில் ராஜீவ்காந்தி இறந்த நேரம் குமரி ஆனந்தன் அந்த ராஜீவ்காந்தியோட அந்த மரணத்தை அப்படியே இலக்கிய நடையில் பேசுவார். என் தலைவன் வந்தான், தங்க தலைவன், நான் உடம்பு மின்னும் ஜொலிக்கும்னெல்லாம் பேசுவார். அந்த இறந்ததை குமரி ஆனந்தன் பேசுகிறத எங்கள் கடைக்கு எதிர்க்கிற இடையில ஒரு ஆடியோ கடை ஒன்று இருந்துச்சு. அதில் கேசட்டில் போடுறாங்க. இதை ராஜீவ்காந்தி இறந்ததை குமரி ஆனந்தன் பேசுகிறத நம்ம சிறுவனை அப்போ அங்கே உட்காந்து கேட்டுக்கிட்டு போது எங்கள் தாத்தா வந்தார். என்ன பண்ணார், இதெல்லாம் கேட்காத வீட்டுக்கு போனான்னு அனுப்பி விட்டார். எனக்கு அப்போ அதெல்லாம் புரியாது. ஆனால் நான் மலேசியா போகும்போது எங்கள் அம்மாச்சி திருநீர் பூசி விட்டு சொன்னாங்க, இந்த பேரை மட்டும், இந்த பேருக்கு மட்டும் கலங்க ஏற்படுத்துகிற மாதிரி நடக்காத, நீ எங்களுக்கு சம்பாதிக்கட்டேன்பா. ஆனால் அந்த ஒரு சொல்லுதாங்க எந்நேரம் வர நான் எந்த ஒரு கெட்ட பேரும் வாங்கிடக்கூடாது. பசி பட்டினியில் கிடந்தாலும் சரிதான், இந்த பேருக்கா வச்சுக்கிட்டு போய் யார்ட்டையும் கையேந்திரக்கூடாது அப்படிங்கிற ஒரே எண்ணத்தில் இருந்தேன். ஆனால் 2009 இடப்படுகொலையோட எல்லாம் இழந்தாச்சு. உங்களுக்கு அப்போ நீங்கள் சிறு வயதில் இருக்கும்போது அங்கே இந்த மாதிரியான தோழர்களோட தொடர்பு இருந்ததா?
எங்கள் பகுதியிலங்கய்யா அறந்தாங்கி பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் ஆவணத்தாங்கோட்டை, அங்கே மலையக தமிழர்கள் நிறைய இருக்காங்க. வயதானவர்கள் வந்து எங்கள் தாத்தா வந்து ஒரு சின்ன கடை வச்சுருந்தாரு. அங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த மலையகத்தில் நடந்த பிரச்சனைகள் எல்லாம் பேசிக்கிருப்பாங்க. இப்படியெல்லாம் கொடுமை பண்ணுறாங்களே. சின்னதாக ஒரு இலங்கை வானொலி அப்போ வந்து அந்த வானொலியில் செய்தி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு இந்த இடத்துல சண்டை, இந்த மாதிரி படுகொலை நடந்துச்சு, இதெல்லாம் சொல்லும்போது எனக்கு நான் 5வது படிக்கும்போது எனக்கு இதெல்லாம் பிடிபட ஆரம்பிச்சு. அப்போ அந்த ஊரில் உள்ள எந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சீங்க? நான் எங்கள் ஊர் பக்கம் பூவை மாநகர்னு ஒரு அரசு மேல்நிலை பள்ளி, அங்கே தான் படிச்சுக்கிருந்தேன். அப்போ இதெல்லாம் பிடிபடும் போது எல்லாம் நான் சின்ன வயதில் இருக்கும்போது நான் போய் விளையாடுற போகிறத விட இவங்க பேசுகிறதுல கேட்குறதுல எனக்கு ரொம்ப ஆர்வமாயிருச்சு. அப்போ இவங்க இந்த மலையக பிரச்சனையை பேசும்போது, தலைவரை பற்றி பேசும்போது எனக்கு தலைவர் மேலே எப்படி கண்ணன் மேலே ராதை ஒரு இது கொண்டாலோ அந்த ஒரு எண்ணத்துக்கே நான் வந்துட்டேங்க. செவி வழியா கேட்க வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்மளால் அதுலேருந்து வெளியிலே வர முடியலை. அதில் அந்த ஈழத்தில் நடந்த படுகொலை. அதுக்கப்புறம் நம்ம மலேசியாவில் போகும்போது அங்கே உள்ள தமிழர்களும் படித்து முடிச்சுட்டு வெளிநாட்டுக்கு படித்து முடிச்சுட்டுங்கய்யா. இங்கே வந்து நான் கொஞ்ச நாள் பத்திரிகையில் வேலை செஞ்சுக்கிருந்தேன். ராஜரிசின்ட்டு ஒரு பத்திரிகையில் இருந்தாங்க கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் தான் நம்ம ஊர் பகுதியில் இங்கே விட மாட்டாங்க, எல்லாத்தையும் வெளிநாட்டுக்கு அனுப்பிடுவாங்க, வெளிநாட்டுக்கு போங்க அப்படின்ட்டு. அதில் விருப்பம் இல்லாமல் போனாங்க. ஆனால் அங்கே போகும்போது தாங்க தமிழர்கள் உலகம் முழுவதும் பாதிக்கப்படுறாங்க, ஒடுக்குமுறைக்கு ஆளாங்கிறத எனக்கு அங்கே போய் தான் நான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா மலேசியாவில் பார்த்தீங்கன்னா மலையகத்துல இருந்து வந்த தமிழர் இருப்பாங்க, யாழ்ப்பாணத்துல இருந்து வந்தவங்க இருப்பாங்க, பர்மா தமிழர்கள் இருப்பாங்க, தமிழ்நாட்டு தமிழர்கள். இப்போ இவங்க எல்லாமே இருக்கும்போது நம்ம சந்திக்கும் போது பர்மாவில் இருக்கிற தமிழர்கள் படுற வேதனையை சொல்லும் போதும், மலையகத்தில் இருந்தும் யாழ்ப்பாணத்துல இருந்தும் வர தமிழர்கள் பேசுகிறத கேட்கும்போது இப்போ நம்மளை மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் அமைதியாக இருக்க முடியல. வேலையிலையும் மனம் ஒன்ற மாட்டேங்குது. மலேசிய தமிழர்கள் வந்து 2005 நினைக்கிறேன் இன்ட்ராஃப்னு ஒரு அமைப்பு வழியாக போராட்டம் பண்ணுறாங்க. அதுக்கும் நான் வேலையை விட்டு போயிட்டேன். நான் துறைமுகத்தில் தான் வேலை செஞ்சேன். வேலையை விட்டு போயிட்டு அங்கேயும் பார்த்தா சொல்ல முடியாத ஒரு துயரங்கய்யா. அந்த தமிழ்ச்செல்வன் ஐயா இறந்த நேரம்லாம் படுகொலை செஞ்சாங்களே, அந்த நேரம்லாம் நம்மலாம் எதுக்கு இருக்கணும்ட்டு என் பாஸ்போர்ட்டாக தாங்க அந்த ஆள் கொடுக்க மாட்டேன்ட்டானா. அங்கே போகிறதுக்கு முயற்சி பண்ணேன். அப்போ ஒரு ஏஜெண்ட்டை பிடிச்சி இறக்கி விட்டுறோம் அப்படின்னாலாம் பேசுனாங்க 2004. ஆனால் இதை தெரிஞ்சுக்கிட்டு என் பாஸ்போர்ட் வந்து அங்கே நம்ம ஒரு முகவரியிலேருந்து இன்னும் முகவரிக்கு மாறினா கூட அது பெரிய குற்றம். ஆனால் அந்தால என்ன பண்ணிட்டான், என் பாஸ்போர்ட்டை வாங்கிட்டு ஓடி போயிடுவானு நினச்சிட்டு பாஸ்போர்ட்டை கொடுக்காம ரினியூவல் பண்ணி கொடுக்காம என்னைய இல்லீகலாக இருக்க வச்சுக்கிட்டாங்க. அந்தால அதுலேயும் ரொம்ப இதாகி போய் அதுக்கப்புறம் அப்படியே இருந்து 2009க்கு பிறகு தாங்க நான் அப்புறம் தமிழ்நாட்டுக்கே வந்தேன். ஆமாம், 2009க்கு வந்தாலும் இங்கே வந்து பார்க்குறோம் இவ்வளவு ஒரு இனப்படுகொலை நடந்ததே தெரியாம ஒரு அமைதியா தமிழ்நாடு இருந்துருக்குங்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக சொல்லும்போது இதை வந்து சிரிக்கிறதா அழுறதாங்கிற நிலைமை அவ்வளோ துயரம். நீங்கள் 2009லங்கய்யா எனக்கு தமிழ்நாட்டை பார்க்கும்போது எனக்கு ஒரு மலேசிய தமிழ்நாட்டை கூட ஓரளவுக்கு உணர்வு இருந்துச்சுங்க அந்த நேரம். இங்கே 2009 பார்க்குறேன் இவ்வளோ அமைதியாக இருக்காங்களே, இளைஞர்கள் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிருக்காங்களே அப்படின்ட்டு ரொம்ப எனக்கு வருத்தமாகி போச்சு 2009. அப்போ நான் ஒரு இடத்துல கூட சொன்னேன், தமிழ் இனம் வந்து நீங்கள் என்ன இவ்வளோ மோசமாக தமிழர்கள் இருக்காங்களே, நம்ம வந்து இராணுவத்தால் நம்ம வந்து வீழ்த்தப்பட்ட ஒரு இனம். இதை இந்த தமிழர் இன்னைக்கும் உணர்றாங்க இல்லைங்கய்யா. நம்ம இராணுவத்தால் வீழ்த்தப்பட்டிருக்கோமா இல்லையா? இதானே உண்மை. இராணுவத்தால் வீழ்த்தப்பட்ட ஒரு இனம் எதுவுமே நடக்காத மாதிரி இவ்வளோ அமைதியா, இது மயான அமைதிங்கய்யா. இது அமைதியே இல்லை, இது மயான அமைதி. எனக்கு அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆதங்கமாகி போச்சு. அப்போ தான் ராஜபக்சே மத்திய பிரதேஷ் வர்றாருன்னு அறிவிக்கிறாங்க. சரி, நம்ம வந்து தலைவர் தமிழருக்குன்னு ஒரு நாடு வாங்கி கொடுக்கணும்னு வந்த ஒரு இயக்கமே அழிஞ்சு போச்சு, எல்லாம் இழந்துட்டோம். இப்போ வெறும் கூடு மட்டும்தானே இருக்கு. சரி, என்ன அந்த கூடை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போனோம்னு தான் மத்திய பிரதேஷ் போனேன். அங்கேயும் நான் தோற்று போயிட்டாங்க. அதில் உண்மையிலே ஏன்னா ஈரோடு கணேசமூர்த்தி எம்பி இருந்தாரு, அவர் சொன்னாரு நீங்க சாஞ்சி பிரபாகரனே போட்டுக்கங்க அப்படி. இல்லை, நீங்க வந்து இங்க அதை அடிக்கிறதுக்கு முன்னாடி அங்க போனீங்க. ஆமா, இங்கே நடக்கிறதுக்கு முன்னாடி தான் சாஞ்சியில வந்து என்னன்னா அந்த புத்த கோயில் ஒன்று இருக்கு, அதுக்கு வந்து அடிக்கல் நாட்ட ராஜபக்சே வர்றாரு. ராஜபக்சே வரும்போது இவங்கெல்லாம் பேருந்துல இவங்க ஒரு சுற்றுப்பயணம் வந்து ஒரு ட்ரிப்பு போற மாதிரி ட்ரிப்பு தான் போனாங்க. ஆனா நாம வந்து நான் தொடர் வண்டியில போயிட்டேன். போபால் போய் இறங்கி அங்கே போயோம். ரயில் நிலையத்தை விட்டு வெளியில் வர்ற நேரம் தான் ஒரு தொலைபேசி அழைப்பு வந்ததுனால தான் நான் மாட்டிக்கிட்டேன். அது அந்த தமிழ் பாட்டு பாடலை கேட்டு மாட்டிக்கிட்டேன். அந்த இதில் மாட்டி என்னைய வந்து பார்த்திங்கன்னா சாஞ்சியில் கைது பண்ணி விதிசாவில் கொண்டு அடைச்சி வச்சுருந்தாங்க. எனக்குன்னு தனி இது அங்கே போகிறேன், மதிமுககாரங்க ஒரு 10 பேர் உள்ளே உட்காந்து சீட்டு விளையாண்டுக்கு இருக்காங்க. அப்போ
என்னைய மட்டும் அந்த காவல் அதிகாரி என்ன பண்ணிட்டாரு, தனி அறையில் விட்டார். அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை அவர் அவங்க விளையாண்டுக்கு இருந்தவங்க யாருன்னா திருச்சிக்காரங்க. திருச்சிக்காரங்களும் தேனிக்காரங்களும் உள்ள விளையாண்டுக்கு இருக்காங்க எல்லாம். எனக்கு அதிர்ச்சியாக இருக்குது. என்ன மாதிரி ஒரு போராட்டத்துக்கு நம்ம இங்கே வந்தோம், இவ்வளோ ஜாலியாக சீட்டு கட்டை வாங்கிக்கிட்டு வந்து விளையாடுறாங்களே அப்படின்ட்டு. அப்போ அவங்க சொன்னாங்க, எங்களோட தம்பியை விட்டுருங்க அப்படின்ட்டு. அப்போ அவர் சொன்னார், இல்லை நீங்கள் எல்லாம் வந்து அங்கங்கே கைதாகினீங்க, இவன் கோயிலுக்கிட்டே கைதாகினவன், அதனால் இவனை நாங்கள் தனியாக வைக்கிறோம், வேண்டாம் அப்படின்ட்டு என்னை தனியாக அடைச்சி என் ரூமுக்கு மட்டும் ஒரு காவலரை போட்டாங்க. பின்ன ஜன்னல் இல்லாத அறையில் அடைச்சாங்க என்னையாங்க. ஜன்னல் இருந்தால் கூட இறங்கி ஓடிடுவேன். அடுத்த நாள் ராஜபக்சே வந்துட்டு அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு போன பிறகு தான் எங்களை வெளியில் விட்டாங்க. அப்போ நாங்கள் எல்லாம் மாலை போப்பல் வந்துட்டோம். போப்பலில் பார்த்தா அங்கே உள்ள தமிழர்களுக்கு உள்ள உணர்வு கூட இங்கே செத்து போச்சுங்கய்யா. அங்கே தமிழர்கள் ஏறக்குறைய 100 வருஷங்களுக்கு மேலே இருக்கவங்க ரயில் நிலையத்தில் வந்து சொல்கிறாங்க, இங்கெல்லாம் இந்த ஈழத்து பிரச்சனையே நாங்கள் கேட்டு நாங்களாக சுயமாக தெரிஞ்சுக்கிட்டோம், ஆனால் இங்கே இந்த போராட்டத்தின் வழியாக எங்களுக்கு தெரியுது, நாங்கள்லாம் உங்களுக்கு ஒரு விருந்து வைக்கணும் வாங்கன்னு எத்தனையோ தமிழர்கள் கூப்பிட்டாங்கய்யா. அந்த உணர்வை நான் ரொம்ப மதிச்சேன். இவ்வளவு உணர்வோட நீங்க இருக்கீங்களே, உலகம் முழுவதும் இப்படி கைது ஆன செய்தி கேள்விப்பட்டு வந்தாங்க எல்லாருமே. வந்ததுக்கு பிறகு அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டோம். வந்த பிறகு தான் ஈரோடு கணேசமூர்த்தி எம்பி என்னை ஏன்னா அவர் கணேசமூர்த்தியோட தலைமுறை வந்து ஒரு விடுதலை போராட்டத்தோட தொடர்பு கொண்ட ஒரு குடும்பம் அவங்க. அந்த உணர்வு அவர் கணேசமூர்த்தி கிட்ட நான் மதிமுகவில் பார்த்ததுல கணேசமூர்த்தி ஒருவருக்கு தான் அந்த உணர்வை நான் பார்த்தேன். வந்துட்டு என்னை கட்டி பிடிச்சிட்டு சொன்னாரு, நீ வந்து இனிமேல் வெறும் பிரபாகரன் போடாத, சாஞ்சி பிரபாகரன் போட்டுக்க, அந்த தகுதி உனக்கு மட்டும் தான் தம்பி இருக்கு அப்படின்னாரு. அப்ப சொன்னேன், அண்ணே நம்ம எல்லாம் தோத்து போயிட்டானே, இதுல என்னண்ணே அடைமொழி வேண்டி கிடையாது, அதெல்லாம் வேணானே அப்படின்ட்டு. ஆனா அவர் என்னை பார்க்குற நேரம் வாங்க சாஞ்சியாரன்னு தான் கூப்பிடுவாரு. கடைசியில் அவர் இறப்பு எனக்கெல்லாம் உண்மையிலே ரொம்ப வருத்தம் போச்சு. இறப்புக்கு போயிருந்தேன். இந்த மாதிரியெல்லாம் இன உணர்வோட இருந்தவங்கெல்லாம் புறக்கணிக்கப்பட்டு போகிறது ரொம்ப வருத்தங்கய்யா. நான் உங்களை வந்து கிட்டத்தட்ட ஒரு பல ஆண்டுகளாக தேடிக்கிட்டு அந்த செய்தி வந்தப்போ உண்மையில அந்த செய்தி பார்த்துட்டு நான் இப்போ அதை எழுதவெல்லாம் கூட செஞ்சுருந்தேன். ஒரு மாதிரி அதாவது உன் மேலே உண்மையிலே வருத்தம் இருந்தது. அதாவது இவர் இப்படி அடிச்சிட்டாரு, இதோடைய பின்விளைவுகளில் இந்த மனுஷன் எப்படி எதிர்கொள்ள போகிறாரு, என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கவலை இருந்தது. ஆனால் நாங்கள் எல்லாம் வந்து எல்லாருமே அமைதியாக ஒரு மாதிரி அதை ஏற்றுக்கிட்டு கடந்து போன ஒரு சூழலில் ஒருத்தர் மட்டும் பின்விளைவுகளில் என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற இந்தியாவுடைய அதிகார மையம் ஒரு போரை நடத்தின மூளை சூத்திரதாரி அந்த நபரை அடிக்கணுங்கிற ஒரு இது, நம்ம அடித்தா நம்மளை வந்து அங்கே இருக்கிற காவலர்கள் பாதுகாவலர்கள் என்னன்னாலும் செஞ்சுருக்கலாம், உயிர் சுட்டு கொண்டு இருக்கலாம், என்னன்னாலும் செஞ்சுருக்கலாம். அப்படி இது பண்ணணுங்கிற ஒரு மனநிலை எப்படி வந்தது? அதுவும் இல்லாமல் நீங்கள் அந்த எம்கே நாராயணனை ஏன் வந்து, ஏன்னா எம்கே நாராயணன் தாங்க நீங்கள் அந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா அந்த 2000 இந்த 2009 இலங்கைக்கு போகிறது, ராஜபக்சே அந்த அதுக்கு முன்னாடி உள்ள அதிபர்கள்ட்ட பேசுறது, தமிழ்நாட்டில் முதலமைச்சர்கிட்ட கருணாநிதி இவர்கள்ட்ட பேசுறது, மாறி மேலே பிரதமர், இந்த வேலைகள்லாம் தொடர்ந்து யார் பண்ணிக்கிருப்பானா அந்த எம்கே நாராயணனும் சிவசங்கர் மேனனும் தான். இந்த செய்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் மலேசியாவில் இருக்கும்போது இங்கே கூட அந்த செய்திகளை போட மாட்டாங்க, ஆனால் அங்கே வந்து அந்த செய்திகள் வரும். இன்னொன்று செம்பருத்தின்னு ஒரு இதழ் வரும், அந்த இதழெல்லாம் இந்த செய்திகள் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இதுகளை நம்ம படிச்சுக்கிட்டே இருப்போம், தொடர்ந்து படிக்கிறது போகிறது இதெல்லாம். அப்போ இந்த எம்கே நாராயணனோட கருணாநிதிக்கு தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி இவருக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்னு வேற சொல்லுவாங்க அவரை. இப்போ இவங்க தான் வந்து அந்த போரை நடத்தினது, எம்கே நாராயணன் இவங்க தான் அந்த மன்மோகன் சிங் எல்லாம் நடத்தினது. அப்படிங்கும்போது எனக்கு எம்கே நாராயணன் மேலே அதிகாரிகள் மேலே தாங்க எனக்கு கோபம். ஏன்னா அரசு நடத்துறது இந்த அதிபர்களாக இருந்தாலும் அதிகாரிகள் தானே முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. அந்த ஒரு கோபம் தாங்க எனக்கு. அதனால எம்கே நாராயணன்னா நம்ம எம்கே நாராயணன் சிவசங்கர் மேனன் தமிழ்நாட்டுக்குள்ள பொது நிகழ்ச்சியில எங்கே கலந்தாலும் நம்ம விடக்கூடாது. அப்போ நீங்கள் வந்து அந்த செய்திகளை தொடர்ந்து அவங்களை கண்காணிச்சு நான் தொடர்ந்து செய்திகள் பார்த்துருவாங்க. இந்த செய்தி வந்து எப்படிங்க பார்க்காம இருக்க முடியும்? நம்ம கண்ணு முன்னாடியே ஒரு ஏறக்குறைய ஒரு பார்த்து வரோம், ஒரு 1000 வருஷத்துக்கு பிறகுங்கய்யா தலைவர் மாதிரி ஒரு ஆள் வர முடியாது. இந்த இனத்துக்கு இப்படி ஒரு நேர்மையான தலைவன் கிடைச்சிருப்பானாங்க ஐயா. மேதகு மாதிரி ஒரு தலைவன் கிடைச்சிருப்பானாங்க. தனி மனித ஒழுக்கம், இந்த இனத்துக்கு நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு இருந்த ஒரு தலைவனோட அழிவுக்கு இந்த பயிலுக்கு காரணம்னா மானத்தவனை எப்படிங்க அமைதியாக இருக்க முடியும்? எப்படி அமைதியாக இருக்க முடியும்? அந்த ஒரே காரணம் தான். அந்த செய்திகளை நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கு பிறகு கூட தொடர்ந்து இந்த செய்தியை தான் பார்த்துக்கிறேன். பார்க்கும்போது தான் இந்த பயம் வரும்போது விடக்கூடாது, இவனை நம்ம உயிர் போன நம்மள என்ன சுடத்தானே போவோம், அந்த கூட்டை விட்டு இந்த பறவை போகட்டும், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை.
ஆனால் இனம் 1.5 லட்சம் பேர் செத்தாங்க. இந்த இனத்துக்கு நேர்மையான இருந்த தலைவனோட குடும்பத்தையே அழிச்சிட்டாங்க. இது என்ன உயிர் அப்படின்னு தாங்க ஒரே முடிவோட போனேன். ஆனால் போய் அடித்தா அந்த டிஜிபி அலெக்சாண்டர் வந்து என்னைய இறுக்கி கட்டி பிடிச்சி தூக்கிட்டான். இல்லைனா அன்னைக்கு என்னுடைய கோபத்தெல்லாம் தீர்த்திருப்பேன். நான் என்னுடைய கோபங்களை நான் தீர்த்திருப்பேன். கடைசியில் ஒரே ஆள் நிராயுத பணியை போய் என்னங்க பண்ண முடியும்? கடைசியில் தோத்து. அது என்ன எங்கே நடந்துச்சு அந்த நிகழ்வு? ராயப்பேட்டை மியூசிக்கல் அகாடமியில் இந்த இந்து ராமு இருக்காங்களே, இந்து ராமு, இந்த ராதாகிருஷ்ணன், இவங்க கூட வந்து இங்கே இருக்கிற ஈழத்தமிழர்கள் முகாமில் இருக்கவங்கலாம் நீங்கள் போங்க, அங்கே அமைதி திரும்பிடுச்சு, நீங்கள் போகலாம் அப்படின்ட்டு போகிறாங்க. அங்கே ஒரு பையன் பேசுகிறான், நான் வந்து இங்கே எவ்வளோ கேவலப்படுத்துகிறாங்க பாருங்கள். ஒரு பையன் அந்த கேள்வி பதில் கேட்குறாங்க, நான் வந்து தமிழ்நாட்டிலே வந்து ரொம்ப வருஷமாக இருந்துட்டேன், நான் இங்கே வந்து ரசம் சோறு சாப்பிடுவேன், மீன் குழம்பு இங்கே உள்ள மீன் குழம்பு தான் பிடிக்கும், நான் ஈழத்துக்கு வந்தேன்னா எனக்கு இந்த ரசம் மீன் குழம்பெல்லாம் கிடைக்குமான்னு கேட்குறான். அதுக்கு அவன் சொல்கிறான், உங்களுக்கு அங்கே எல்லாமே கிடைக்கும்னு. மீன் குழம்பு ரசத்துக்கு வாங்க அந்த மண்ணுக்கு வந்தாங்க. எப்படி மாத்துறாங்க அது? இந்த வேலையை செஞ்சது யாருன்னா தந்தை செல்வாவோட மகன் சந்திரகாசன், அவர் இவங்கெல்லாம் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி கூத்தடிச்சாங்க உள்ள. அன்னைக்கு அந்த நிகழ்ச்சி இந்த ராதாகிருஷ்ணன், இந்துராமு, எம்கே நாராயணன் ஒரு கூத்தடிச்சாங்க. யாரு கூத்தடிச்சு தமிழர்களை இராணுவ ரீதியாக தமிழர்களை இன அழிவு பண்ணிட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து இந்த மாதிரியெல்லாம் ஒரு நிகழ்ச்சி நடத்தினா தமிழை நம்மளை என்ன கிழிச்சிருவானா? இந்த தமிழை என்ன நடிகர் பின்னாடி போகிறவன் தானே, இவன் என்ன நம்மளை பண்ணிடுவான் அப்படிங்கிற தைரியம் தானேங்கய்யா. மான தமிழை ஒருத்தன் இந்த மாதிரியெல்லாம் கடுமையாக கண்டனம் தெரிவிச்சிருந்தா இங்கே வருவானுங்களா அந்த மாதிரி நிகழ்ச்சி? தைரியம் வருமா? தைரியம் வருமாங்க. இப்போ நீங்கள் அதை சொல்லும்போது தான் நான் உங்களை வந்து பல ஆண்டுகளாக தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னேன். அது காரணம் என்னென்னா, பஞ்சாபில் வந்து இதே மாதிரி ஒருத்தர் வந்து சிதம்பரத்து மீது ஷூ வீசினார். அதுக்கப்புறம் இங்கே இப்போ சமீபத்தில் மோடியோடைய அந்த நடிகை கங்கனா மேலே வந்து ஒரு காவலர் வந்து இது பண்ணாங்க. இது பார்த்த பிறகு இவர்களை வந்து அந்த மண்ணின் மைந்தர்கள், அந்த இனத்தை சார்ந்தவர்கள், அந்த ஆட்களை தங்களுடைய ப்ரைடாக அவர்கள் வந்து மதிக்கிறாங்க அல்லது பாதுகாக்கிறாங்க. அவங்கள பெரிய கொண்டாட்டம் இதாக இல்லைன்னா கூட அவன் இந்த இனத்துக்காக செஞ்ச அந்த செயலை அவங்க கூட நாங்கள் துணை அனுப்பணும் மொத்த இனமும் நிற்குது. அந்த இடத்துல கூட சிதம்பரத்தால் விட்டுட்டு தான் வர முடிஞ்சு அப்படின்ட்டு வெளியே தான் வர முடிஞ்சு. அப்போ இங்கே ஒருத்தரை வந்து இப்படி ஒரு அதிகார மையத்தை வந்து ஆட்டங்கான வச்சார் ஒரு அடியால். இந்த நபர்கிட்ட உரையாடணும் அப்படின்னா ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்தேன். அப்போது எங்கே தான், ஆனால் அந்த ஆளுங்க வந்து கண்டே பிடிக்க முடியல. அவர் அப்படி என்ன பண்ணுறாரு வைக்காரு அப்படிங்கிற ஒரு இதே இல்லை. அந்த மனிதர்கிட்ட உரையாடணுங்கிறதுக்காக தான் நான் உங்களை தேடி கண்டுபிடிச்சி இந்த உரையாடல் நடத்துகிறேன். எனக்கு என்னன்னாங்க அந்த நேரம் ஏறக்குறைய ஒரு 5 மாதங்களுக்கு மேலே ராயப்பேட்டை காவல் நிலையத்தில் காலை மாலை கையெழுத்து 2 சம்பவம். அதை அடித்த பிறகு என்னெல்லாம் நடந்துச்சு உங்களுக்கு? அங்கே ராயப்பேட்டையில் நம்மளை கைது பண்ணாங்க. கைது பண்ணி கொண்டு போய் ஒரு அறையில் அடைச்சி வச்சுட்டாங்க. அடைச்சி வச்சு அங்கேயும் கொஞ்சம் அவங்க காவலருடைய பனிஷ்மெண்ட் தான் எப்படி இருக்குன்னு தெரியுமே, அதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் புழலில் அடிச்சாங்களா? ஆமாம் அடித்தாங்க. அடித்தாங்க, காலை ஓப்பன் பண்ணுறீங்க, விரிக்க வச்சு மேலே ஏறி நிற்பாங்களா, அதெல்லாம் பண்ணாங்க. எதுவும் பண்ணாமல் விடலை, எல்லாம் பண்ணாங்க. எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே கொண்டு அடைச்சி வச்சுட்டாங்க. இதில் இன்னொரு வெக்கக்கேடான செயல், இன்றைக்கி நாங்களும் தமிழ் தேசியம் தான் பேசிக்கிட்டு தர ஒரு தலைவர் என்னைய வந்து அடைச்சி காரில் வண்டியில் கொண்டுக்கு போகிறாங்க. அப்போ பார்த்தா முன்னாடி உள்ளவர் சொல்கிறாரு, நீங்கள் அடிச்சிங்க, ஆனால் வாண்டடாக ஒரு தலைவர் வந்து எங்களுக்கும் பிரபாகரனுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறாரு. அன்னைக்கு அந்த தலைவர் வெளியில் தான் நிற்கிறார். ராயப்பேட்டை மியூசிக்கல் அகாடமியில் வெளியில் இவங்கெல்லாம் வெளியில் நின்று ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, முழக்கம் பண்ணுறாங்க. இவங்க நான் ஒரு தேநீரை குடிச்சிட்டு நான் முன்பதிவு சூரியநாராயணன் பதிவு பண்ணியிருந்தேன். அதனால் நான் போனபோது இந்து ராமு இருந்தார். யாருக்கும் நம்ம மேலே சந்தேகம் வரக்கூடாதுங்கிற ஒரு, ஆனால் மனசு உள்ள எரிமலை தான் குமரிக்கு இருக்கு. ஆனால் வெளியில் சூரியநாராயணன் பேர் அதுக்கேற்ற மாதிரி இருக்கிறவங்க பூரா அந்த கோயிலே இருக்காங்க. அந்த மாதிரி பேரை கொடுத்துட்டு போயிட்டான். போனவொன்னே இந்து ராமு இருந்தார், வாங்க உள்ளே போயிட்டேன். இவங்கெல்லாம் வெளியில் நின்று சிரிச்சு நல்லா வேற. நீங்க ஒல்லியா இருந்துட்டு நல்லா பட்டு வெட்டி அந்த மாதிரி எதுவும் கெட்டு போனீங்களா? பேண்ட் அந்த நேரம் எனக்கு உடம்பு நல்லா இருக்குங்கய்யா. அந்த நேரம் உடம்பு ஓரளவுக்கு நல்லா இருக்கும். நான் பேண்ட் சட்டையில தான் போனேன். இந்து ராமன் இருந்தாரு, பயங்கரமான பரிசோதனை பண்ணி தான் உள்ள அனுப்புறாங்க. சரி என்னடா அவங்கள பண்றாங்க, இப்படி பண்றாங்களே, விட மாட்டாங்க. நேராக இந்து ராமன் இருக்கும்போது போய் கை கொடுத்தேன். ஐயா வணக்கம், எப்படி நலமா இருக்கீங்களா? உங்களோட இந்து பத்திரிகையெல்லாம் தொடர்ந்து படிச்சுக்கிறேங்க, இலக்கிய நல்லா எழுதுறீங்க, இந்த பத்திரிகையை எங்கே கொண்டு, அப்படியா ரொம்ப நன்றி தம்பி. அப்படியா அண்ணா, ஒரு காவலர் என்னை பரிசோதிக்க வந்தான் பார்த்தீங்களா, அவன் வரும்போது இந்துராமன் என்ன பண்ணாரு, என்னடா இவன் வரானேன்ட்டு நான் கேட்டேன். ஐயா உங்களுடைய பதிப்பு புத்தகங்கள்லாம் எங்கே வச்சுருக்கீங்க? மேல் மாடியில் இருக்குது, வாங்க போகணும். அந்தாலே கூட்டிக்கு போனோன்னே நேராக மேலே போயிட்டு யாரும் என்னை பரிசோதனை பண்ண வரல. நேராக போனால் மாடியில் போனால் அந்த புத்தகங்கள் இருந்துச்சு.
பார்த்துட்டு நான் வந்து உள்ள வந்து உட்காந்துட்டேன். உள்ள உட்காந்தா இந்த கூட்டம் தான், இந்த கும்பல் தான் உட்காந்துக்கு இருக்காங்க. கொஞ்சம் கூட நான் நாராயணனை அடிக்கிறதுக்கு உங்களை கூட்டு போனது இந்து ராம. ஆமா, இந்த ராம தான் கை கொடுத்து கூட்டிகிட்டு போனார், வாங்க வாங்க வாங்கன்னு. ஏன்னா அந்த இதுல நான் வந்து இந்த இந்துல வந்து கொஞ்சம் அந்த செய்தி, இந்த கோயில இந்த செய்தி நாராயணன் வர்றதே அவங்க தான் போட்டது முதல்ல. நாங்க நாராயணன் அந்த செய்தியை பார்த்துட்டு தான் முன்பதிவு போடுங்க. அவர் லங்காரத்னா விருது வாங்கினவர். ஆமா, அப்ப அந்த செய்தியை பார்த்துட்டு தான் உடனே தாமதிக்காம முன்பதிவு போட்டேன். சூரிய நாராயணன் போட்டு மயிலாடுதுறைன்னு போட்டேன். புதுக்கோட்டைன்னு கூட போடக்கூடாது, எங்களுக்கு சந்தேகம் வரும் அப்படின்னு சொல்லி மயிலாடுதுறை சூரிய நாராயணன் போட்டு விட்டேன். அப்புறம் போட்டு உள்ள போயாச்சுன்னா வெளியில இந்த ஆன்லைன்ல புக் பண்ணீங்களா? ஆமா. அப்ப நான் வெளியில உள்ள போகும்போது வெளியில அந்த தலைவர் நின்னுக்கு இருக்காரு. இன்னைக்கும் அவர் தனியா பதிப்பகம் அதனால போய்க்கிருக்கு. அவருக்கு ஒரு மாதிரி வைகோவோடையும் போய்க்கிருக்காருன்னு வைங்க. அவர் வந்து வாண்டடா போன் அடிச்சு சொல்றாரு, எனக்கும் எங்க அமைப்புக்கும் பிரபாகரனுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு. அப்ப நான் சொன்னேன், அவர் சொன்னது உண்மைதான். நான் அவரை வந்து அவர் அமைப்புக்கு போனது கிடையாது. அவங்க நிகழ்ச்சி நடத்தியிருக்காங்க, போயிருக்கேன். மற்றபடி எனக்கும் அவருக்கு சம்மந்தம் இல்லைங்க. அப்பதான் சொன்னாரு, ஏன்னா இந்த மாதிரி செய்தியை வந்து ஒரு அமைப்பு என்ன பண்ணும், தங்கள் எடுத்துக்கிறணும் அப்படின்னு தான் ஆசைப்படும். ஆனா அதை செய்யக்கூட அவனுக்கு தைரியம். நீங்க தொட்ட இடம் வந்து சாதாரண பயம். பத்தியா, நீ வந்து இந்த மாதிரி வந்திருக்கேன். நான் சொன்னேன், ஐயா இவங்கெல்லாம் என்னை ஆதரிப்பாங்க, நான் வந்தேன், நான் என் தலைவனை பார்த்துட்டு வந்தவங்கயா அப்படின்னு. அப்புறம் கூட புள்ளில் அடைச்சிட்டாங்க. இப்போ இந்த வழக்கில் நீங்கள் மாட்டின பிறகு, இதான பிறகு, அன்றைய இரவு அல்லது அன்று கைது நடந்த பிறகு உங்களை வந்து அறையில் போட்டு அடிச்சிருப்பாங்க இல்லையா? அதுக்கப்புறம் மறுநாள் யாரும் வந்து பார்த்தாங்க, யார் வந்து இதில் வந்து உங்களை மேற்கொண்டு உங்களுக்கு ஜாமீன் வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சது யார்? அது அந்த வழக்கறிஞரோட. ஆனால் அவர் உண்மையிலே அவர் அமைப்பு ரீதியெல்லாம் வரலங்க. அவர் ஒரு உணர்வில் வந்தவர். அவர் ஒருத்தர் தான் வந்து என்னை சிறையில் வந்து பார்த்துட்டு, நானே இந்த வழக்கை எடுத்துடுறேன். எத்தனை நாள் சிறையில்? ஒரு 16 நாள் இருந்தாங்க அது. ஆனால் என்னை வழக்கில் இருந்து வெளியில் எடுத்ததுக்கு பிறகு நான் 6 மாத காலம் கையெழுத்து போட்டேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த கையெழுத்துலேருந்து என்னை ஓய்வாக்கி விட்டார். அதுக்கப்புறம் எனக்கு கையில் 2000 ரூபா பணமும் கொடுத்தாரு. பிரபா, நீங்கள் வேலைக்கும் போயிருக்க மாட்டீங்க, ஏன்னா உங்களால் வேலைக்கு போக முடியாது. 6 மாத காலம் காலை மாலை கையெழுத்து போடுறதுனால நீங்கள் எந்த வேலை செய்ய முடியும், கண்டிப்பாக செய்ய முடியாதுன்னு சொல்லி வெளியே எல்லாம் பிரச்சனை முடிச்ச பிறகு ஒரு 2000 ரூபா கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நான் கையெழுத்து போட்டு அங்கே பக்கத்துலேயே அவருடைய அலுவலகம், அங்கே போனேன்னா எனக்கு உணவு வாங்கி கொடுத்துருவாரு. அப்போ நான் சொல்லுவேன், அண்ணே அதெல்லாம் பரவாயில்லண்ணே, வழக்கறிஞருக்கு நாம தானே கொடுக்கணும். ஆனால் அவர் சேச்சே நீங்கள் என்ன உணர்வோடு செஞ்சுட்டு வந்திருக்கீங்க, அதெல்லாம் இல்லை, என்னால் முடிஞ்சது இதுன்னு தான் கொடுத்தாரு. அப்புறம் அந்த பணத்தை வாங்கிட்டு தான் கோயம்புத்தூரில் என்னோட நண்பர்கிட்ட வேலை கேட்டு, இங்கே சென்னையில் ரூம் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, அறை தங்குறது கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, கொஞ்சம் பயந்து கோயம்பேடு பகுதியில். எல்ம்பூர் பகுதியிலையும் கேட்டேன், கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா அவங்க அங்கே தெரியும், அதனால் அறை கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் கோயம்புத்தூருக்கு போய் ஒரு வருடம் அங்கே கோயம்புத்தூரில் தாங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் வேலை செஞ்சுட்டு அப்புறம் திருப்பி தான் சென்னைக்கு வந்தேங்க. ஆமாம், அந்த வழக்கறிஞர் ஒன்றுங்கய்யா. அதுக்கப்புறம் ஒரு 3-4 பேர் தாங்க ராயப்பேட்டை காவல் நிலையத்துக்கு வந்திருப்பாங்க. வந்து அங்கே என்கிட்ட பேசிட்டு போனது. மற்றபடியெல்லாம் இங்கே தமிழ்நாட்டில் இப்போ தமிழ் தேசியத்தை நாங்கள் தான் வாழ வைக்கிறோம். இன்னைக்கு முகநூலில் ஒவ்வொருத்தவங்க எழுதுறாங்களே, எனக்கு இவர் வந்து தான் எனக்கு தலைவரை தெரியும்னு சொல்கிறாங்களே, எனக்கெல்லாம் பற்றிக்கிட்டு வருங்கய்யா கோபம். நீ இவர் வந்து தான் எனக்கு தமிழ் தேசியத்தை தெரிஞ்சிச்சு, தலைவரை எனக்கு தெரியுதுன்னு சொன்னால், அப்போ நீ என்ன மாதிரி ஆளாக இருந்திருப்ப? அதுதான் நமக்கு, எனக்கு அதனால வருத்தம் இல்லைங்கய்யா. இவங்க என்னை பார்க்க வரணும், வராமல் போகட்டும், எனக்கு அதை பற்றி வருத்தம் இல்லை. ஆனால் இவங்க நம்மளுடைய இனம் இப்படி போகுதுங்கிற ஒரு வேகம் இருக்கணுமா இல்லையாங்க? அது இல்லை இவங்கள்ட்ட. உங்கள் வீட்டில் வந்து இந்த இப்படி ஒரு செயலை செஞ்ச உடனே வீட்டில் அதை எப்படி எடுத்துக்கிட்டாங்க? உங்கள் அம்மாச்சி பார்த்தாங்க? இல்லை, அவங்க இறந்துட்டாங்க. ஆனால் எங்கள் அம்மாவுக்கெல்லாம் துளி அளவு கூட அது வருத்தமே இல்லை. துளி அளவு கூட வருத்தம் இல்லை. ஒரு சில பேர் வந்து வீட்டுக்கு நிதி கொடுக்குறோம்னு ஒரு 2-3 பேர் போயிருக்காங்க. ஆனால் எங்கள் அம்மா வேணவே வேணான்ட்டாங்க. அதெல்லாம் எங்களுக்கு நிதியெல்லாம் எங்களுக்கு வேணவே வேணாங்க. ஏன் நான் இதை வாங்கினேன்னு தெரிஞ்சாலே அவன் எங்களை திட்டுவான். அப்போ வந்து அந்த லேண்ட்லைன் ஃபோன் இருக்குன்னா, அதில் ஃபோன் அடித்து நாங்கள் அவங்களுக்கு அதை செய்கிறோம் இதை செய்கிறோம். அந்த ஃபோனையே துண்டிச்சுட்டாங்க, எங்களுக்கு இந்த ஃபோனு வேணான்னு. ஃபோனை துண்டிச்சிட்டாங்கய்யா. ஃபோனை துண்டிச்சுட்டு எங்களுக்கு ஃபோனு, ஏன்னா இரவு நேரம் அப்பப்போ ஃபோன் அடிச்சு உங்களுக்கு நாங்கள் ஏதாவது உதவி செய்யணுமா, ஏதாவது பண்ணணுமான்னு கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு இது என்ன தேவையில்லாத இந்த மாதிரியெல்லாம் ஃபோன் வந்துருக்கேன்னு பயந்து ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு இந்த ஃபோன் வேணாம் அப்படின்னு எழுதி கொடுத்து அந்த இதை கட் பண்ணிட்டாங்க. அதில் வந்து என்னன்னா, இவர் ஒரு சில பேர் மட்டும்தாங்க அது அந்த உணர்வோட போனாங்க. மற்றபடியெல்லாம் யாரும் இங்கே தமிழ் தேசியத்தை நான் வாழ வைக்கிறேன், நான் தான் தமிழ் தேசிய தலைவன் சொல்கிறாங்களே, அதெல்லாம் யாரும் கிடையாதுங்க.
அதெல்லாம் கிடையாது. ஆனா வீட்டுல வந்து அப்பா அம்மா ஒரு துளி கூட அவங்களுக்கு வந்து என்னடா இது யாருக்குமே இது வருத்தம் வந்து அவங்களுக்கு இது நீங்க தொட்ட இடம் என்ன மாதிரி இடம் அப்படிங்கறது அவங்களுக்கு இல்ல. எங்க புரியலையா? அம்மாவுக்கெல்லாம் நல்லா படிக்க தெரியுங்க. அது எங்க அம்மாவுக்கெல்லாம் நல்லா படிக்க தெரியும். ம். என்னன்னா அவங்களுக்கு வந்துங்கய்யா இதை வந்து அவங்க இது பண்ணவே இல்லை, பயப்படலை. ஏன்னா எங்க அம்மா பிறந்தது அங்கே தானே. ம். அதனால அந்த அங்கே உள்ள அந்த ஒடுக்குமுறை, அந்த பயத்தை பார்த்து பார்த்தே வந்தவங்க. அப்படி இருக்கும்போது ஓ, அப்ப அதோட எதிர்வினையா தம்பி ஆமா செஞ்சிருக்காப்ல ஆமா அப்படின்னு. அதெல்லாம் வருத்தமே படலங்கய்யா, துளி அளவு கூட வருத்தப்படல. அதுக்கப்புறம் எங்க அம்மாவை சொல்லிடுச்சு, உனக்கு சென்னையில் வேலை இல்லைன்னா நீ பேசாம இங்கே வந்துரு, ம். இங்கே நம்ம என்ன இருக்கோ நம்ம அதை நீங்க பார்த்துக்குவோம். குடும்பத்துல எத்தனை பேரு? நான் எங்க அம்மாவுக்கு நான் ஒரே ஆளு தாங்கய்யா. ம். சரி சரி சரி. ஆனாலும் வந்து ஒரே பையன் இந்த மாதிரி ஒரே ஒரு பையன் வழக்குல சிக்கிட்டான், ஒரு திருமணம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதெல்லாம் அவங்க கவலைப்பட மாட்டாங்கய்யா. ஏன்னா மலையகத்துல வந்து அந்த மலையக தமிழர்கள் பட்ட கொடுமைலாம் சொல்ல முடியாதுங்கய்யா. இன்னும் யாரும் பதிவு பண்ணல. ம். பதிவு பண்ணாம இருக்கிறதுனால இங்க உள்ளவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியலைங்க. ம். அதனால அதை பார்த்து பார்த்து வந்தவங்கிறதுனால இதெல்லாம் அவங்களுக்கு இப்போ என்னுடைய பிரச்சனைலாம் அவங்க அதை ஒரு பெருசாவே எடுத்துக்கல. ம். அதை நீ என்ன நம்ம இனத்துக்காக தானே இது பண்ணியிருக்க. இல்ல உங்க ஊர்க்காரங்க சொந்தக்காரன் சொக்காரன்ட்டு என்ன உன் மகன் இப்படி செஞ்சுட்டான் அப்படின்னு. ஆனா அவங்கெல்லாம் என்னைய ஒதுக்கி வச்ச மாதிரியே பண்ணிட்டாங்க. எங்க ஊருக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நான் வெளியில வர எங்க அம்மா மட்டும்தான் தனியா கிடந்திருக்கு. ம். ஊருக்காரங்க ஒருத்தவங்க கூட எங்க வீட்டு பக்கமே போகல. ஐயோ அங்கே போலீஸ் வந்துட்டு போய்க்கிருக்கான், சென்னையில இருந்து வர்றாங்களாம், திருச்சியில இருந்து வர்றாங்களாம், அங்கே போகாதீங்க, நம்மளெல்லாம் விசாரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க சொந்தக்காரங்கன்ட்டு ஒருத்தர் கூட வர கிடையாது. வீட்டு பக்கம் யாருமே வர கிடையாது. ஆனா அவ்வளோ காவல் போய் நம்ம படிச்ச புத்தகங்கள் எல்லாம் தேடி விசாரணை எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனா எதுக்கும் எங்க அம்மா அந்த இதுக்கு கவலையே படலங்க. அது தைரியம் மனுஷன், நீங்க என்ன வாங்க, இந்த எங்க வீடு பார்த்துக்கங்க, சொந்தக்காரன் வரலன்னா நான் பக்கத்திலே கடைகள் இருக்கு, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு. அப்பா என்ன சொன்னாங்க? அவர் எதுவுமே சொல்லலை. அவர் எல்லாம் தெரியுங்கய்யா. ஏன்னா மலையகத்துல இருந்து வந்த பிரச்சனைங்கிறனால அந்த அந்த அடி ரணம் வேதனை அதெல்லாம் இருக்குங்கய்யா. அது ஏன்னா அந்த கலவரத்தில் எல்லாம் இங்கே வந்தவங்க தானே. அதனால நீங்கள் போலீஸ் அடித்தப்போ அதை வந்து அடி கடுமையாக இது பண்ணியிருப்பாங்கல்ல. ஆமாம், அந்த சமயத்தில் வந்து இதாக யோசிச்சு அந்த சமயத்தில் எனக்கு என்ன சந்தோஷம்னா, இவங்க நம்மளை சுடாம விட்டாங்களே, சுடாம விட்ட அடி தானே, அது இவங்க அடிச்சுட்டு போகட்டும். இனப்படு அடி என்ன மாதிரி இது பண்ணாங்க? அடிங்கய்யா நான் சொல்ல என்னன்னா, முதல்ல நிர்வாணப்படுத்திடுவாங்க. நிர்வாணப்படுத்திட்டு இதில் ஏறி காலில் ஏறி ஒருத்தன் நிற்பான், 100 கிலோ தேருவாங்க. காலில் ஏறி நின்று இந்த காலை ஒருத்தன் தள்ளுவான், இந்த காலை ஒரு பக்கம் தள்ளுவான். அதை அடியை கூட தாங்கலாம், இதை தாங்க முடியும். அவ்வளோ ஒரு கொடுமையாக இருக்கும். ஆமாம். அதுக்கப்புறம் என்னன்னா, அதுக்குள்ளே அந்த ராயப்பேட்டை காவல் நிலையத்துக்கு இந்த பத்திரிகையாளர்கள் ஊடகவியாளர்கள் வந்துட்டோன்னா இவங்க அதோட நிறுத்திட்டாங்க. அவ்வளோ ஒரு இது. பொதுவாக இந்த பொலிட்டிக்கல் இதுக்கு வந்து அடிக்க மாட்டாங்க. ஆனால் வந்து நீங்கள் தொட்ட இடம் அந்த மாதிரியான இடம், காலில் ஏறி அவன் ஒரு 100 கிலோ இருப்பாங்க. அவன் ரெண்டு சைடும் 2 பேர் நிற்பாங்க. ஆமாம், இந்த இதில் ஒருத்தன் ஏறி 2 காலை வச்சுக்கிட்டு நின்றுவான். 2 காவலர்கள் வந்து ஒரு காலை இந்த பக்கம் தள்ளுவோம், ஒரு காலை இந்த பக்கம் திருப்போம். அதுக்கு வந்து காலை ஓப்பன் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. ஒரு உயர் அதிகாரி இருந்துக்கிட்டு அவன் காலை ஓப்பன் பண்ணுங்கடா. அது எத்தனை பேர் அடித்தாங்க உங்களை? அடித்தது வந்து ஒருத்தன் தாங்க, அந்த அகிலன்னு ஒருத்தர், ஆள் நல்லா இதாக இருப்பார், அவர் தான் அடித்தார். ஆனால் அந்த காலை ஓப்பன் பண்ணது தான் நடக்க முடியாமல் போயிடுச்சு அந்த நேரம். ஆனால் நம்ம அதெல்லாம் பொறுத்துக்கிட்டாங்கய்யா. அது ஏன்னா நம்ம அந்த இனப்படுகொலை நடந்த நேரம் ஒவ்வொருத்தவங்களுக்கு நம்மளுடைய சகோதரர்களுக்கு இங்கே முகம் ஒட்டப்பட்டு ரத்தம் ஊற்றும். அந்த இசைப்பிரியாவோட இதெல்லாம் பார்க்கும்போது அது நான்லாம் சாதாரண ஆளுங்கய்யா. இவங்க என்னைய அடித்தது போனது அதெல்லாம் நான் பெருசாகவே எடுத்துக்கல. நம்ம கண்ணு முன்னாடியே இசைப்பிரியாவுக்கு நடந்துச்சு, அதை விடவா நான் கொடுமையை அனுபவிச்சிட போகிறேன்ட்டு எனக்கு துளி அளவு கூட நான் அதை பற்றி வருத்தமே படலை. அந்த மாதிரி தாங்க இன உணர்வு உள்ள ஒரு மனிதன் வந்து கண்ணு முன்னாடி என் கண்ணு முன்னாடி உட்காந்து பேசிக்கிட்டு உண்மையிலே ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது. இதனால் அதன் பிறகு உங்களுடைய அடுத்தடுத்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டிய விஷயம். அதுக்கப்புறம் நான் கோயம்புத்தூர் போயிட்டேங்கய்யா. கோயம்புத்தூர் போய் அப்படியே அங்கேயே இருந்தேன். அதுக்கப்புறம் திருப்பி நம்ம இங்கே வந்துட்டோங்கய்யா. அது ஆனால் எனக்கு என்ன ஒரே வருத்தம்னா, நம்ம உலகத்தில் இந்த மாதிரி ஒரு இன அழிப்பை சந்திச்ச ஒரு இனம் மீண்டும் உலகம் முழுவதும் இப்படி அமைதியாக இருக்கிறத என்னால் ஜீரணிக்கவே முடியலைங்கய்யா. உலகத்தில் எங்கே கொந்தளிப்பு உருவாயிருக்கணும்ல, கொந்தளிப்பு உருவாயிருக்கணுங்கய்யா. அது ஏன் உருவாகாமல் போணுச்சு? அதை உருவாகாமல் பண்ணுறதுக்கான வேலைகளை இங்கே பண்ணியிருக்காங்க. அது ஒரு சில பேர் இன்னைக்கு தமிழ் தேசிய தலைவர்னு சொல்லிக்க தெரியவங்களை சொல்கிறாங்க. அது
ஆனால் சரி தலைவன் தான் இப்படி இருக்கானேன்னா படிச்சுட்டு வந்து இளைஞர்களாவது சரி இந்த மனிதன் தவறான பாதையில் போய்க்கிருக்கான், இவனை நம்ம நம்பக்கூடாது, அடுத்த கட்டம் என்ன பண்ணுவோம்னா அங்கேயும் ஒரு தனி மனித துதிப்பாடலாக தானே இருக்குது. அது இதை வந்து மடைமாற்றுறது தான் பண்ணுறாங்க அவங்க. மடைமாற்றுறது தான் அவங்க பண்ணிக்கிருக்காங்க. அது தொடர்ந்து பாருங்கள், இப்போ அண்டை மாநிலங்களில் தொடர்ந்து தமிழர்கள் தாக்கப்படுறாங்க. கல்லூரி போனவர்களை ஆந்திராவில் தாக்குறாங்க, இங்கே சுட்டுக் கொள்கிறாங்க. ஒரு மாநில பிரச்சனைன்னு வந்துட்டா தமிழ்நாட்டுக்காரன் கர்நாடகாவுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இவ்வளதையும் பார்த்தும் இந்த தமிழ் இனம் இப்படி அமைதியாக இருக்கே. அதுதான் எல்லா இனத்துலேயும் ஒரு படித்த அறிவாளிகள், கல்வியாளர்கள், சிந்தனையாளர்கள், சட்ட வல்லுநர்கள்லாம் இந்த இனம் இப்படி போயிடக்கூடாது, நம்ம இனம் அழியக்கூடாது, இதுக்கு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும்னு வருவாங்க. ஆனால் இந்த தமிழ் இனத்தில் அப்படி யாருமே வரமாட்டேங்கிறாங்களே. அதை நினைக்கும் போது தான் நமக்கு ரொம்ப அச்சமாக இருக்குது. அப்போ இதுக்கு முன்னாடி இந்த இனத்துக்காகவும் மொழிக்காக இனம் இப்படி மழுங்கி போய் என்ன காரணம் நினைக்கிறீங்க? என்ன காரணம்னாங்கய்யா, இங்கே வர்ற தலைவர்கள் இவங்கள்ட்ட பேசுகிறது போதலையா, இல்லை இவங்களை தன்னையை வளர்த்துக்கிறதுக்காக ஒரு கூட்டத்தை தான் கூட்டுறாங்களா, இல்லை இந்த இளைஞர்களுக்கு வந்து போதிய இன்னும் அரசியல் விழிப்புணர்வு இல்லாமல் சந்தோஷமாக அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கணும்னே, இதே நமக்கு போதும் இப்படி இருப்போம்னு நினைக்கிறாங்களானே தெரியல. ஆனால் இப்போ நம்ம பொதுமக்களை பற்றி குறை சொல்ல வேண்டாங்கய்யா, ஏன்னா அவங்க அன்றாட காட்சிகளாக ஓடிக்கிருப்பாங்க. ஆனால் உண்மையிலே இதை முன்னெடுக்க நீங்கள் உங்களை மாதிரியான ஒருத்தர் செஞ்சுட்டீங்க, ஒரு உணர்வு வயப்பட்டது நிலையிலையோ ஏதோ ஒரு ஆத்திர நிலையிலையோ செஞ்சுட்டீங்க அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழினமும் உங்களை அரவணைச்சு பாதுகாத்து நின்றிருந்தால் அன்னைக்கு இப்போ காவல் நிலையத்தில் நீங்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டு அடிக்கப்பட்டது கூட நிறுத்தப்பட்டுரும். இப்போ நான் என்ன சொல்கிறேன், இதே வேலையை ஒரு கன்னடர் செஞ்சுருந்தாருன்னா அந்த காவலர்கள் பாதுகாத்து நம்ம இனத்துக்காக தான் செஞ்சுருக்கான் அப்படின்னு இது பண்ணுவாங்க. இப்போ இந்த காவிரி பிரச்சனைகள்லாம் நடக்கும்போதெல்லாம் பாருங்களேன், அவர்கள் அங்கே பஸ் அடிப்பாங்க வைப்பாங்க. ஆனால் அங்கே அவர்களை அப்படியே மேலே அப்படி செல்லமாக அப்படி தட்டி விட்டுட்டு அப்படின்னு பண்ணுறாங்க. ஆனால் இங்கே வங்குலையாக இறங்கி அடித்து துவம்சம் பண்ணி கையை காலை உடைச்சா தான் இவங்களுக்கு திருப்தி ஆகும். இந்த இதிலே ஒரு திராவிட அரசியல் ரொம்ப நுணுக்கமாக அப்படி ஒரு வேலைகளை நீண்ட காலமாக தான் பண்ணுறாங்க. இந்த இதிலே சொல்கிறாங்க, இங்கே சாதாரண ஒரு போராட்டத்தில் கைது பண்ணாலே குறைந்தபட்சம் ஒரு அரை விழுகாமல் கூட இவங்க அனுப்ப மாட்டாங்க, ஒரு அரைஞ்சாவது அனுப்புவாங்க. மத்திய பிரதேச சாஞ்சி ரயில் நிலையம் இருக்குது, ரயில் நிலையத்தில் இருந்து இறங்கி நான் வரேன், ஏறக்குறைய ஒரு ரயில் நிலையத்தில் இருந்து வெளியில் வர்ற வர காவலர்கள் அவ்வளோ பாதுகாப்பு, ஒரு ஈகாக கூட வெளியில் வர முடியாது. நாம சந்தேகப்படக்கூடாதுங்கிறதுனால நான் அந்த மாதிரியே ஒரு மாதிரியான உடைகளில் அவங்கள மாதிரியே ஒரு மாதிரி உடையை போட்டு, காவி உடை போட்டு, ஆமாம் போட்டு அப்படியே போயிட்டு ரயில் நிலையத்தை விட்டு வெளியில் வர வர எனக்கு மனசு பக்குன்னு இருக்கு, இவங்கள்ட்ட மாட்டிக்கிற கூடாது, எப்படியாவது உள்ளே போய் உட்காந்து. அதே மாதிரி ரயில் நிலையம் என்ன உங்களுடைய நோக்கம்? நீங்கள் அங்கே ராஜபக்சே வந்தப்போ ராஜபக்சே நோக்கம் நான் உண்மையிலேயே சொல்கிறேன், இதனால் எனக்கு பிரச்சனை வந்தாலும் சரி, உண்மையிலே தமிழ்நாட்டு இளைஞர்கள் இனியாத அவங்க படிக்கணும், தொடர்ந்து படிக்கணும். அதனால சொல்கிறேன், ராஜபக்சே வந்த நேரம் நான் எப்படியாவது கோயிலில் போனோம்னா நம்ம நிராயுத பாணியாக தான் போகிறோம், ஆனால் நமக்கு 10 விரல்கள் இருக்குது, பல்லு இருக்கு, இதுதான் நமக்கு ஆயுதம். இவனை இன அழிப்பு செஞ்சவனை நாம அந்த இடத்துல நம்மளை கண்டிப்பாக கொண்டுருவாங்க. ஆனால் ராஜபக்சே திருப்பி இலங்கை போகக்கூடாது, அந்த ஒரு எண்ணத்தோட தான் நான் போனேன். என்னுடைய ஒரே நோக்கம், இவங்களோட நான் பேருந்தில் போகாமல் தொடர் வண்டியில் போன ஒரே நோக்கம் அதுதான். இதில் விடக்கூடாது, இது என்னுடைய தலைவனுக்கு நான் செய்கிற ஒரு சிறு கைமாறு, அவ்வளோதான், ஒரு வணக்கம், அவ்வளோதான். அந்த எண்ணத்தில் தான் நான் போனேன். ஆனால் ரயில் நிலையத்தை விட்டு நான் வெளியில் போகும்போது தான் அந்த தொலைபேசி அழைப்பு என்னை காட்டி கொடுத்து மாட்டேன். ஆனால் என்னை கைது பண்ணி காவல் நிலையத்தில் அங்கே ஒரு அடி கூட என்னை அந்த மத்திய பிரதேச காவலர்கள் அடிக்கிறது. அப்போ ஒரு உயர் அதிகாரி ஒடியாந்து சொன்னார், அவங்கள்ட்ட பேசிக்கிருக்கும் போது சொன்னார், நீ எங்களோட கெஸ்ட்டு தான். அப்போ மத்திய பிரதேசோட முதலமைச்சர் யாருன்னா சிவராஜ் சிங் சௌகானா, இப்போ அவர் மத்திய வேளாண்மை துறை மந்திரியாக இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் சொல்லிட்டாரு, அங்கேருந்து போராட்டம் பண்ண வாரவங்களை நீங்கள் யாரையும் அடிக்கக்கூடாது, அவங்கள நீங்கள் நம்மளுடைய விருந்தினர் மாதிரி நடத்துங்க அப்படின்னு சொல்லி யாரையும் அடிக்கலை. காவல் நிலையத்துலேருந்து கொண்டே நம்மளை அறையில் அடைச்சி வச்ச பிறகு உங்களுக்கு என்ன வேணும், டீ வேணுமா, இட்லி வேணுமான்னு கேட்டாங்க ஒரு காவலர். எங்கேயோ பிடிச்சி இட்லி வாங்கி கொடுத்துட்டாங்க. ஆனால் ஒரு அடி கூட அடிக்கலை. என்னைய காவல் நிலையத்தில் வச்சு அங்கே சாஞ்சி காவல் நிலையத்திலே வச்சு விசாரித்து எழுதுனாங்க. அதுக்கப்புறம் விதிசாவிலையும் கொண்டாந்து வச்சு என்னைய மட்டும்தாங்க அங்கே புகைப்படம் எடுத்து கைரேகை எடுத்து எல்லாம் பண்ணாங்க. மதிமுக நீங்கள் தனியாக போயிருக்கீங்க? ஆமாம், தனியாக போயிருக்கோம். அதுவும் ரயில் நிலையத்தை விட்டு கோயிலுக்கிட்டே கிட்ட போனதுனால. அந்த சாஞ்சி கோயில் இருக்கு, அது பக்கத்திலே போனது. இவங்க யாருமே வரலங்கய்யா கிட்ட. இவங்கெல்லாம் ஒரு கணக்காட்டுறதுக்கு இவங்க ஒரு போராட்டத்துக்கு வந்தவங்க தானே. என்னை எல்லாம் எடுத்துட்டு கைது, ஒரு அடி கூட அடிக்க கிடையாது. நீ எங்களுடைய விருந்தினர் தான், உங்களுடைய உணர்வை நீங்கள் பதிவு பண்ண வந்திருக்கீங்க. அப்போ பார்த்தா என்னை விதிசாவிலேருந்து சாஞ்சிக்கு ஜீப்பில் கூட்டிகிட்டு போய்க்கிருக்கும்போது ஒரு பிள்ளையார் கோயில், அதில் பார்த்தா அந்த காவலர்கள் இறங்கி என்னை ஜீப்பில் உட்கார வச்சுட்டு அவங்க சாமி கும்பிட்டுக்கிறது வேற
மேலே திருப்பி ஏறும்போது நான் சொன்னேன், நீங்கள் போய் இப்போ சாமி கும்பிட்றீங்க, ம். எனக்கு தெரிஞ்ச அறகுறை ஆங்கிலத்தில் ம். கும்பிட்றீங்க, ஆனால் இது மாதிரி எத்தனையோ கோயிலை இங்கே சிங்களம் இடிச்சிருக்கானே, ம். அதுக்கு தானே நாங்கள் இங்கே வந்தோம், ம். அதை எதிர்ப்பு தெரிவிக்க தானே வந்தோம் அப்படின்னு. அப்புறம் தான் அந்த ஆள் எதுவுமே சொல்லலைங்கய்யா, ஒரு அடி அடிக்கலை, கண்ணியமாக நடத்தின அந்த மத்திய பிரதேச காவலர். ம். ஆனால் இங்கே ஒரு காவிரி பிரச்சனைக்கு போறான்னா கூட நம்மளை லத்திய கையை ஓங்குறிய, ம். அப்போ நீ யாருக்காக, நீ யாருக்கான காவலர்? அந்த தண்ணி வர்றதுக்காக தானே உனக்காகவும் சேர்த்து தானே நீ போராடிட்டு அந்த இருக்காங்க. காவிரி தண்ணி தானே குடிக்கிற. ம். அப்போ அந்த காவிரிக்காக போராடுறவனை நீ வந்து ம். கையை ஓங்குனாலே அது தப்பு தான், அது ம். குற்றமாக தான் நான் பார்க்குறேன். அது ம். இப்படி இருக்கு தமிழ்நாட்டுடைய உணர்வுகள். ம். சரி, இப்போ உங்கள் வாழ்க்கை வந்து இதாயிடுச்சே, இதனால நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் இழந்துட்டீங்கல்ல? என்னோட தனிப்பட்ட வாழ்க்கை என்னங்கய்யா, எவ்வளோ பேருங்கய்யா இந்த உங்களுக்கு இனத்துக்கு. அதன் மூலமா நீங்கள் வேலைக்கு போயிருக்க முடியாது, வேலை. ஆனால் அந்த நேரம் வேலைக்கு போகலாம், அந்த நேரம் 6 மாதம் என்னால் வேலைக்கு போக முடியாதுங்கய்யா. ஏன்னா காலை மாலை நான் கோயம்பேட்டில் தங்கியிருந்தேன், காலை மாலை கையெழுத்து போட்டே ஆகணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுத்து வாரத்தில் ஒரு நாள் கையெழுத்து, அதுவும் காலை மாலை போட்டுட்டாங்க. அப்போ யார் இங்கே நமக்கு வேலை கொடுப்பா? அப்போ அந்த நாட்களை எப்படி அந்த பொருளாதார நேரத்தில் அந்த நேரத்தில் என்னன்னாங்கய்யா, உண்மையிலேயே சொல்கிறேன், அந்த நேரத்தில் நான் உண்மையிலேயே உயிர் வாழ்ந்துக்கிட்டேன்னா அந்த அம்மா உணவகம் தான். அம்மா உணவகத்தை வந்து 5 ரூபா சாப்பாடு, 5 ரூபா சாப்பாடு, ராயப்பேட்டை காவல் நிலையத்தில் போய் கையெழுத்து போடுவேன், அதுக்கு பக்கத்துலேயே அம்மா உணவகம் இருக்கும். அந்த அம்மா உணவகத்தில் போய் காலையில் சாப்பிட்டுட்டேன்னா தேவநேய பாவனார் நூலகம், அங்கே போய் படிச்சுட்டு மதிய உணவும் அம்மா உணவகத்தில் ஒரு 15 ரூபா இருந்தால் போதும். இப்படி தாங்க போட்டுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சந்தோஷம்னு ஒரு தோழர், அவர் வந்தாருன்னா உணவு வாங்கி கொடுத்துட்டு ஒரு 100 200 கொடுத்துட்டு போவார். அந்த 100 200 தான் எனக்கு போக்குவரத்துக்கு, அந்த உணவுக்கு. நான் உண்மையிலே இந்த பேரு தாங்கய்யா என்னைய வந்து உண்மையிலே என்னைய கண்ட இடத்துலையும் போய் கையேந்த விடாம, அந்த பேர் மட்டும் அம்மாச்சி சொன்ன வார்த்தை, அந்த வார்த்தை தாங்கய்யா, அந்த வார்த்தை தான், இந்த பேரை வச்சுட்டு கையேந்திராத, இது பண்ணிடாதன்று, அந்த ஒன்னே அதுதாங்கய்யா என்னைய இயக்கிக்கிறது. சரி, ஆமாம். இப்போ தமிழ்நாட்டுடைய அரசியல் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? என்ன தொடர்ந்து பார்த்துக்கு இருந்தா எப்போ பார்த்துக்கு தாங்கய்யா இருக்கும். உறக்கமே இல்லை எனக்கு, உறக்கமே கிடையாதுங்கய்யா. அது இந்த இப்போ 3 பேரை சுட்டாங்க, இங்கே என்னங்கய்யா அதுக்கு நம்ம எதிர்வினையாற்றிருக்கோம்? ஒன்றுமே கிடையாது. ஆந்திராவில் 20 பேரே சுட்டு கொண்டதுக்கு நம்ம ஒன்றும் பெருசாக ஆந்திராவில் அந்த நேரம் நான் ஆந்திரா கிளப்பில் நான் பிரச்சனை பண்ணாங்கய்யா. அந்த செம்மரமட்டணத்தில் இது பண்ணாங்களே, அப்போ அந்த பத்திரிக்கை அங்கே இருக்குது டி நகரில், நேராக பத்திரிகை அலுவலகத்துக்கே போயிட்டேன். போகும்போது அப்போ அவங்க சொன்னாங்க, நாங்களே எடுத்து போகிறோம், சந்திரபாபு நாயுடு பண்ணதுக்கு நாங்கள் என்னங்க பண்ணுறது, இது அவருடைய இதுன்னு. ஆனால் அந்த பிரச்சனை முடிஞ்சு பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காமகோடின்னு ஒருத்தர் இருக்காருன்னு, மெட்ராஸ் யூனிவர்சிட்டியா, அதில் இருந்து அந்த காமகோடிங்கிறவர் சந்திரபாபு நாயுடு கூட்டியாந்து இங்கே நிகழ்ச்சி நடத்துகிறார். சந்திரபாபு நாயுடு இங்கே தமிழ்நாட்டில் எந்த தமிழ் தேசிய தலைவன் சொல்லிக்கிற எந்த மனிதங்கய்யா சந்திரபாபு நாயுடு ஏன் இங்கே கூட்டிக்காரன்னு காமகோடி எவனாவது கண்டிச்சானா? ஒருத்தன் கண்டிக்கலங்கய்யா. அது எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் தமிழ் உணர்வே மறந்துட்டாங்கய்யா. எல்லாத்தையுமே மறந்து இனமும் இங்கே கேள்விகே பாராட்டுற ஒரு இனமாக தான் இங்கே இருக்குது. இவங்க நினைக்கலாம் நம்ம வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறோம், நம்ம வசதி வாய்ப்புகளோடு இருக்கிறோம், நம்ம ஒரு இயக்கம் நடத்துகிறோம், நம்ம பின்னாடி ஒரு 100 கூட்டம் நம்மளை வாழ்க கோஷம் போடுறாங்க இருக்கோம்னு. ஒரு பாதுகாப்பற்ற ஒரு இனங்கய்யா அந்த இனம். தேசிய இயக்கம்னா என்னங்கய்யா? முதல்ல தேசிய இயக்கத்தோட நோக்கம் என்ன? இந்த நீ எந்த தேசிய இன மக்களுக்காக நீ போராடியா அவங்களுக்கு நீ சரியா நேர்மையாக இருக்கணுமா இல்லையா? நீ ஏன் இந்த இரட்டை வேடை போட்டுக்கிருக்கீங்க இங்கே? அந்த வேகம் தான். சரி, அரசியல்வாதிகளை விடுங்க. இங்கே அப்போ படித்தவனே கிடையாது. உயர்கல்வி படிச்சுட்டு போயிருக்கானே, நாங்கள் பெரிய அறிவியல் கல்வி படிச்சிருக்கோம், நாங்கள் பெரிய புலமையாளர்கள், நாங்கள் கல்வியாளர். அன்னைக்கு இந்திய விடுதலை போராட்டத்துக்குங்கய்யா போராடினவங்க பூரா யார்? எல்லாம் படித்தவர்கள், வழக்கறிஞர்கள். தெரியும், வழக்கறிஞர் உண்மையா இல்லைங்கய்யா? இல்லை, வழக்கறிஞர்கள் நீங்கள் அப்படி சொல்லாதீங்க. வழக்கறிஞர்கள் தான் வந்து எல்லா போராட்டம் வரீங்க. 2009 இனப்படுகொலை ஒட்டி பார்த்தீங்கன்னா பல்வேறு போராட்டத்துக்கு களத்துக்கு வந்து அதை மாத்துறது வந்து அவங்க வந்தாங்கய்யா. ஆனால் என்ன சொல்கிறேன்னா, காந்தி ஒரு வழக்கறிஞர் தானே, ஜவஹர்லால் நேரு ஒரு வழக்கறிஞர் தானே, அவங்க எப்படி தலைமை ஏற்றுவாங்க? அந்த மாதிரி வெள்ளையன்னு நான் சொல்கிறேன், அந்த மாதிரி வெள்ளையன்னு சொல்கிறேன். அந்த மாதிரி வரல. அது வந்து என்னென்னா, இந்த இனத்துக்கு வந்து அந்த போராட்டத்தை வழி நடத்தி தலைமையேற்றி அதை கொண்டு போய் ஒரு இலக்கு அடைய வைக்கிறதுல எங்கேயோ ஒரு சுணக்கம் இதாகிடுதுன்னு நினைக்கிறேன். அதுதாங்க, அந்த சுணக்கம் தாங்கய்யா. அது கல்வியாளரும் இல்லை. அப்போ படித்தவனே இந்த இனத்தில் அப்போ ஒழுங்கான கல்வி கற்றவனே இல்லையா அப்போ? ஆனால் அதுக்கு முன்னாடி அப்போ இந்த மொழிக்காக தன்னுடைய உயிரை தியாகம் பண்ணாங்களே மொழிப்போர் தியாகிகள், அதுக்கு முன்னாடி இந்த நாட்டுடைய விடுதலைக்காக போராடின தமிழர்கள், அப்போ அவங்கெல்லாம் ஏமாளிகள், இவங்க மட்டும்தான் புத்திசாலிகள். அப்படித்தானே போய்க்கிருக்கு. இப்போ எந்த கணமாவது நீங்கள் வருத்தப்பட்டிருக்கீங்களா? நம்ம இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருக்கோம். எனக்கு துளி அளவு கூட எனக்கு வருத்தமே கிடையாது. எங்கள் தாத்தா சொன்னது அந்த இடத்துல நான் அது பதிவு பண்ணணுங்க. அது என்னன்னா, அவர் பர்மாவிலையும் இருந்தவர். அவர்
1917களில் இதை நானும் பார்க்குறேன், ஊடகங்கள் எங்கேயாவது சொல்லுவாங்க, இதை பேசுவாங்க. ஒன்றுமே கிடையாது. 1917கள் 20கள் 30களில் தமிழ்நாட்டில் இருந்து கூலிகளாக வெளிநாடுகளுக்கு கொண்டு போனாங்க. பிஜி, மலேசியா, இலங்கை, பர்மானு கொண்டு போனாங்க ஐயா. கூலிகளை தான் எல்லாத்தையும் கொண்டு போனாங்க, கப்பலில் ஏற்றுனாங்க. அப்போ இந்த தமிழர்களை இவ்வளோ பேரை ஏற்றி கொண்டு போகிறாங்களே, துறைமுகப்பட்டினம் தமிழ்நாட்டில் எங்கெங்கே இருக்கோ அங்கே தான் ஏற்றுறாங்க. நாகப்பட்டினம் துறைமுகத்துலேருந்து ஏற்றுறாங்க, இந்த சென்னையிலேருந்து கொண்டு போகிறாங்க அந்தமானுங்களுக்கெல்லாம். இவ்வளோ தமிழர்களை கூலிகளாக வெளிநாட்டுக்கு கொண்டு போகிறாங்க. இவங்களுக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் செயற்கையாக ஒரு பஞ்சத்தை உருவாயிருச்சுன்னு சொல்கிறாங்க, அதில் கொண்டு போகிறாங்க. கொண்டு போகும்போதுங்கய்யா, இங்கே இத்தனை ஆதீனங்கள் இருக்காங்கண்ணே, தமிழர்கள் தானே போகிறாங்க. இத்தனை இதை பர்மாவில் எங்கள் தாத்தா மற்ற இவங்க அவங்களுக்கு முன்னோர்கள் இதை சொல்லியிருக்காங்க. நம்ம இவ்வளோ பேர் வர்றோமே, நம்ம சாமி குருன்னு சொன்ன ஒருத்தன் கூட நீங்க எல்லாம் எங்கே போறீங்க, உங்களை இவங்க எங்கே கொண்டு போறாங்க கேட்க ஒரு நாதி இல்லைங்க. அன்னைக்கு இன்னைக்கு அந்த நிலை தான் தமிழ்நாட்டில். ஆதீனங்களுக்கு மடங்களுக்கு அவ்வளோ நிலங்களை கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் 18 ஆதீனங்கள்ட்ட இருக்கு. ஒரு ஆதீனம் கூட அப்போதான் சொன்னாங்க, ராமநாதபுரம் பகுதிகளில் வந்து போகும்போது பாதிரிமார்கள் வந்து அவங்களுடைய சர்ச்சுக்கு உள்பட்ட மக்கள் எங்கேயாவது போனாங்கன்னா நீங்கள் எங்கே போகிறீங்க என்ன ஏதுன்னு குறிப்பெடுத்துக்கு போவாங்க. ஆனால் நம்மளுடைய இந்த ஆதீனங்கள் ஒரு தகவல் கூட எடுக்க மாட்டாங்க. இவர்கள் எங்கே போகிறாங்க, வெளிநாட்டுக்கு போனாங்களே, மலையா கப்பலில் போகிறாங்களே, கப்பல் பயணம், கப்பலில் போய் இவங்க நல்லபடியாக அங்கே இறங்குனாங்களா, கடித போக்குவரத்து தன்னுடைய சொந்த கிராமங்களுக்கு கடித போக்குவரத்து இருக்கா, எதையுமே கேட்கறது இல்லை. ஆனால் அவர்கள் அங்கே வசதியாக வந்த உடனே, ஊருக்கு வந்த உடனே சேர்த்துக்கிறது. நம்ம மடத்துக்கு ஏதாவது பண்ணுங்க, நிகழ்ச்சி நடத்தணும், ஏதாவது செய்யுங்க, இப்படி தான் பண்ணுறது. ஆனால் அவ்வளோ துன்பத்தை அனுபவிச்சதும் இருந்தாலும் சரி, நம்மளுடைய குருமார்கள் வந்திருக்காங்களேன்னு சொல்லி உதவிகள் செஞ்சுக்கு தான் இருந்தாங்க. இப்படி ஒரு குருமார்கள் இந்த இனத்துக்கு கிடப்பாங்களா? இந்த இனத்துக்கு கிடப்பாங்களே, எந்த மாதிரி ஒரு குருமார்கள்? அந்த இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அன்றையிலேருந்து இன்னேற வர ஒரு கேப்பாரற்ற ஒரு இனமாக தாங்க இருக்குது. இன்றைக்கும் நான் சொல்கிறேன், மலேசியா, சிங்கப்பூர், அரபு நாடுகளுக்கு போகிறாங்களே, படிச்சுட்டு போய் வேலையில் இருக்கவங்க இருக்கட்டும், படிக்காமல் கூலி தொழிலாளர்களா உணவகங்களுக்கும் கம்பெனிகளுக்கும் போகிறாங்களே, அவங்க படுற வேதனை இங்கே தமிழ்நாட்டில் உள்ள ஒரு தமிழ் தலைவர்கள் பேசியிருக்காங்களா? எவ்வளோ மலேசியா, சிங்கப்பூர், அரபு நாடுகளில் அவ்வளோ சிறைகளில் இன்றைக்கும் தமிழ்நாட்டு இளைஞன் கடந்துக்கிறாங்க. கேட்க நாதி இல்லை. கேரளாவில் இருந்தால் உடனே அவங்க உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறாங்க. உடனே கேரளாவில் இருந்தால் அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க. இதை வந்து இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு தான் இது நடக்குது. கண்ணதாசன், கவியரசு கண்ணதாசன் எழுதியிருக்காரு. மலேசியாவில் அவர் பார்த்தது, மலேசியாவில் ஒரு தமிழ் அங்கே கிடந்தானா இந்த தூதரக அதிகாரி போய் பார்க்க மாட்டான். ஆனால் மலேசியா, அதாவது என்னன்னா, வெளிநாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தூதரக அதிகாரிகளுக்குடைய ஒரே நோக்கம் என்ன தெரியுமா? அந்த நாட்டுடைய விடுதலை போராட்ட நாளில் கலந்துக்கிறணும், இந்த மாதிரி விழாக்களில் கலந்துக்கிட்டு அப்படியே அவங்க கொடுக்குற உணவுகளை சாப்பிட்டுட்டு நான் தான் இந்திய தூதரக அதிகாரி அப்படின்ட்டு வர்றது தான் இவங்களோட வேலைன்னு இவங்க தூதரக அதிகாரி நினைக்கிறாங்க. அதே மாதிரி அந்த நாடுகளும் இந்த இந்திய தூதரக அதிகாரிகளை மதிக்கிறது கிடையாது. இவனுக்கு நம்ம சிறையில் எவன் வேணாலும் கிடக்கட்டும், இவனுக்கு வேற எதாவது சரி கட்டிடலாம் அப்படின்னு. அப்போ கண்ணதாசன் சொல்றாரு, கவியரசு கண்ணதாசன், ஒரு நேபாள் ஒரு குட்டி நாடு, ஒரு கீரை பாத்தி அளவு உள்ள ஒரு நாடு, அந்த நாட்டுக்காரன் ஒருத்தன் உள்ள கிடந்தானா, நேபாள் தூதர அதிகாரி வந்தானா அந்த சிறையில் எல்லாம் பயப்படுவாங்க. கண்ணதாசன் பதிவு பண்ணியிருக்காருங்க. அதை நீ 100 கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு நாட்டுடைய உன் தூதர அதிகாரி எவன் மதிக்கிறான்? இப்படி தான் இருக்குது இந்த லட்சணம். அது அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளால் தாங்க முடியாதுங்க. அது எப்படி நம்ம இந்த எங்கள் சின்ன வயதுலேருந்தே நம்ம இதை கேட்காம அப்படியே வந்துட்டோம்னா ஒரு யதார்த்த வாழ்க்கைக்கு போயிருக்கலாம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டது பிரச்சனைன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சுக்கிட்ட அது சின்ன வயசுலேருந்தே அது பேசும்போது தெரிஞ்சுக்கிட்டது பிரச்சனை இல்லை. ஆனால் நமக்கு நேர்மையான ஒரு தலைவன் வந்து உட்காந்து இருப்பாருங்க. நம்ம தடமாறி போனாலும் தலையில் தட்டி நேர்வழியில் போடாங்கிறாரு. அப்புறம் எப்படி நம்மளால் மாற முடியும்? எப்படிங்க மாற முடியும்? இன்னைக்கு நீங்கள் மற்ற தலைவர்களை பார்த்தா, ஓ இந்த இவரா ஏற்கனவே இவர் இப்படித்தானே இருந்தாரு, நாம இப்படி போவோம் அப்படின்னு போகலாம். ஆனா நாம தலைவனா ஏத்துக்கிட்ட தலைவன் அவரை எப்படி நம்ம, அவர் தாங்க நம்மளை வழி நடத்துறாரு. இப்போ தமிழ்நாட்டு அரசியல்ல இது நாள் வரைக்கும் இருந்த திராவிட அரசியல், திமுக அதிமுகங்கிற பெரும் மலைகள் சரிக்கப்பட்டு மாற்றம் என்ற பெயரில் விஜய் நடிகருடைய அதே அரசியல் ஒன்று அதிகாரம் வைத்துக்கு வருது. இந்த கூத்தெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? விஜய் வரும்போதுங்க ஐயா, சரி இந்த மக்கள் வந்து வேற வழி இல்லை, திமுக அதிமுக இவங்களை பார்த்து பார்த்து சலிச்சு போயிட்டாங்க, இவங்க ஊழல்லே வந்துட்டாங்க, ஒரு பயனும் கிடையாது அப்படின்னு ஒரு மாற்றமா இவரை தேர்ந்தெடுத்தாங்க. சரி இவர் வந்தார். இவர் வந்த பிறகும் என்னங்க ஐயா நடக்குது? மொழிவரி மாநிலம் பிரிச்சாச்சு. பிரிச்சு இந்த இடத்துல நீங்கள் நல்ல கேள்வி கேட்டீங்க. இந்த இடத்துல நான் பழைய பொது உடைமை தலைவர் ஜீவானந்தத்தை பற்றி நான் இதை சொல்லணும். நீங்கள் இதை இப்படி ஒரு கேள்வி கேட்பீங்கன்னு நினைக்கல, நீங்கள் அந்த முதலமைச்சரை கேட்பீங்கன்னு நினைக்கல.
இந்த இடத்துல ஜீவானந்தம் பதிவு பண்ணுறாரு. மொழிவரி மாநிலம் பிரிஞ்ச பிறகு சட்டமன்றம், கடைசி சட்டமன்றம் கூடும்போது அவர் ஜீவானந்தம் பதிவு பண்ணுறாரு, இந்த அவையில் வந்து இப்போ கன்னடர் இருக்காரு, மலையாளி இருக்காரு, ஆந்திரர் இருக்காரு, நம்ம இனிமேல் பிரிகிறோம். இதன் பிறகு இந்த அவையில் முழுக்க முழுக்க தமிழர்களே நிறைஞ்சிருக்கும் இந்த அவை, எனக்கு அது சந்தோஷமா இருக்குன்னு சொன்னார். ஜீவாவுடைய அந்த சொல் இன்னைக்கு உண்மையா இருக்கா? ஏறக்குறைய இன்னைக்கு திமுகவில் பார்த்தீங்கன்னா 25 பேருக்கு மேலே பிறமொழியாளர்களுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. அதிமுகவும் அதே மாதிரி. இன்னைக்கு ஏறக்குறைய அவங்க ஒரு 25 எம்எல்ஏக்கிட்ட வந்து சேர்ந்துட்டாங்க. இப்போ இவர் வந்த பிறகும் நீ இங்கே உள்ளவரை கொடுக்காம நெல்லூரில் உள்ளவனையும் கூட்டிக்கு வர, கர்நாடகாவிலையும் கூட்டிக்கு வர, எனக்கு அதாங்க வருத்தமாக இருக்கு. தமிழ்நாட்டோட பிரதிநிதியாக ஒரு தெலுங்கரை போடுறாங்க. இது எப்படி ஏற்றுக்கிற முடியும்? நம்மளை அறவாடுன்னு அவன் பேசிக்கிருக்கான். இங்கே உட்காந்துட்டு நான் தான் உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தோம்னு இருக்கான். கர்நாடகா சங்கீத இதை நம்ம படிக்கும் போது நமக்கு தமிழர்களை எவ்வளோ கொச்சப்படுத்தியிருக்காங்க அந்த தெலுங்கர்கள். இது அதை யாருமே பேசுறாங்கல்ல. ஆனா இவர் முதலமைச்சராக வந்த பிறகும் தமிழ்நாட்டுடைய பிரதிநிதி தூதுவனா ஒரு தெலுங்குக்காரனை போட்டிருக்காரு. இது எப்படிங்க? அது சாணக்கியன் தான் ஒரு இடத்துல சொல்லுவாரு, நீங்கள் வந்து ஒரு அரசு அமைக்கிற போது அந்த நகரத்துக்குள் எந்த காரணத்தை கொண்டும் இந்த நாடக நடிகர்களை அமர்த்தி விடாதீர்கள் என்பார். ஏன்னு அவர் அதுக்கு காரணம் சொல்றாருன்னா, இந்த நாடக நடிகர்கள் வந்து ஊரா கூத்தாட போவாங்க. அப்ப இவர்களுக்கு எல்லா ஊர்லயும் தொடர்பு இருக்கும். நீங்க ஒரு நகரத்துக்குள்ள கொண்டாந்து இந்த ஒரு அரசு அதிகாரிகள் இருக்கிற நகரத்துக்குள்ள இவங்க வச்சீங்கன்னா உங்களுடைய இந்த ரகசியத்தை இந்த நாடக நடிகர்கள் அண்டை நாடுகளுக்கு கடத்தி விடுவார்கள். பேசிக்க இருக்கும் போதே இவங்க சொல்லுவாங்க கூத்தாட போகும்போதுன்னு. ஆனா நீங்க இங்க ஒரு நடிகரையே கொண்டாந்து நீங்க அங்க உட்கார வைக்கும் போது அவர் என்ன பண்றாரு, ஆந்திராவில் இருந்தும் கர்நாடகாவில் இருந்தும் கேரளாவில் இருந்தும் தன்னுடைய பக்கத்திலே அமர்த்தி வச்சுக்கிறாரு. அப்ப இந்த மாநிலம் எப்படி பாதுகாப்பா இருக்கும்? சாணக்கியர் சொன்னது சரியா இல்லைங்க. அது இதுதான் நமக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நம்ம இவங்க பண்ணும்போது இந்த இதெல்லாம் நமக்கு தானே வருது. என்ன நான் சொல்றேன்னா, இப்ப இந்த நடிகர் விஜயை விட்டுருங்க, அவர் வந்து ஏதோ செய்யணும். ஆனா ஏன் நீங்க வந்து இந்த மாதிரி கேரளா, ஆந்திரா, கர்நாடகா அறநிலைத்துறைக்கு வந்து அவர் இப்போ அறநிலைத்துறை அமைச்சர் சொல்றாரு, இல்லை இவங்க வந்து அவங்க வந்து நிறைய கோயில்களுக்கெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க, பராமரிப்பு பணியெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க, அதுக்காக நாங்கள் அவங்கள போடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்களே. இது எவ்வளோ ஒரு கயமைத்தனம்! காரைக்குடி செட்டிமார்களை விடவா இங்கே இது பண்ணிட்டாங்க. நீங்கள் எந்த கோயில்களுக்கு கல்வெட்டில் பார்த்தாலும் காரைக்குடி செட்டிமார்கள் இருப்பாங்க. தமிழர்கள் எவ்வளவு தங்களுடைய நிலங்களை எழுதி கொடுத்துருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க. என்ன அநியாயங்க அதெல்லாம்! எப்படி தான் போகும் இந்த அரசியல்? இந்த அரசியல் என்னை கேட்டாங்கய்யா, தமிழ்நாட்டுக்கு பொறுத்தளவில் நீங்கள் இந்த மக்கள் வந்து தமிழ் மக்கள் வந்து இன்னமும் நாம் பட்ட அந்த வேதனைகள், அடி, ரணங்கள், கற்பழிப்பு எதையுமே இவர்கள் உணர்வதற்கு தயாராகவே இல்லை. தயாராக இல்லை. தலைமுறை வந்து அந்த வேற ஒரு தளத்துக்கு போயிட்டாங்க. இனிமேல் இப்போ பிரபாகரன் உங்களை மாதிரியான ஆள்களோட இந்த விஷயங்கள் இப்போ இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட வேண்டிய அவசியம் இல்லை, நாங்கள் ஜாலியாக இருக்கோம். அப்போ இந்த இனம் திரும்ப வந்து மறுபடியும் அந்த. ஆனால் இதுக்கு வந்து நம்ம கடுமையாக தான் அந்த அதான் நான் முதல்ல சொன்னேன், இந்த இடத்துல உள்ள அறிவுஜீவிகள், கல்வியாளர்கள், வழக்கறிஞர் இவர்கள் மாதிரி படித்தவர்கள் வந்து ஒரு நீண்ட நெடிய காலம் உழைக்கணும். இதுக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு ஆர்எஸ்எஸ் இருக்காங்களே. ஆர்எஸ்எஸும் இந்த நீதி கட்சியும் ஒரே காலகட்டத்தில் தொடங்கப்பட்டது தான். அவங்க ஒரு நீண்ட நெடிய கால திட்டத்தை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து 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 வந்து இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவையும் பிடிச்சிட்டாங்க. ஆனால் தமிழர்கள் அந்த மாதிரி நீண்ட நெடிய ஒரு உழைப்புக்கு தயாராக இருந்தால் இங்கே மாற்றம் வருங்கய்யா. ஆனால் அதுக்கு வராமல் யார் ஆட்சிக்கு வந்தாலும் அந்தந்த பக்கம் மாறி ஓடி போய் பதவி ஏறி நாற்காலி வெளியில் இருக்கிறவரை இந்த இனம் அப்படி தான் இருக்கும். இதுக்கு மேலே என்னங்கய்யா சொல்கிறது? ரொம்ப நன்றி உரையாடல் கொண்டது. நன்றிங்கய்யா.